கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் நாம் தேவனுடைய வார்த்தைக்காக ஒரு வேத பகுதியை எடுத்துக்கொள்வோம். மத்தேயு அதனுடைய 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை ஜெபத்துடன் இதை வாசித்து தியானிப்போமாக. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் ஒழிய வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி அப்பா. இந்த அருமையான இந்த வேலையிலும் நாங்கள் உங்களுடைய வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தில் இருக்கிற அதிசயங்களை காணும்படி எங்கள் கண்களை திறந்துள்ளபடியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் எங்கள் ஒவ்வொருத்தரோடும் தனிப்பட்ட விதத்திலே பேசுவீராக. ஆவியானவர் தாமே எங்கள் ஒவ்வொருத்தரையும் பக்குவப்படுத்தி உம்முடைய வசனங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக, அதுக்கு கீழ்ப்படியத்தக்கதாக எங்கள் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆம் ராஜா, நீர் அப்படியே செய்வீரதுக்கா ஸ்தோத்திரம். அடியனை மறைத்து நீ வெளிப்படும் மீட்பர் இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனங்களை நாம் வாசித்தோம். இந்த வசனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருந்த நாட்களிலே தம்முடைய சீஷர்களோடு சொன்ன வார்த்தைகள். முதலாவது வசனத்தை வாசிக்கும் போது, அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். சோ இந்த வசனம், இந்த வார்த்தைகள் யாருக்கு கூறப்பட்டது என்று சொன்னா, இயேசுவின் சீஷர்களுக்கு கூறப்பட்டது. இயேசுவின் சீஷர்கள் யார்? யார் இயேசுவின் போதனைகளை கை கொள்ளுகிறார்களோ, இயேசுவினிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுகிறார்களோ, அவர்கள்தான் இயேசுவின் சீஷர்கள். இயேசுவின் சீஷர்கள் தங்களையே வெறுத்து தங்களை முற்றிலுமாய் ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்து வாழ்கிறவர்கள். அவர்கள் தங்கள் சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் இயேசுவின் சீஷர்கள். அப்போ இவர்களை தேவன் என்னவாய் மாறும்படி சொல்றாரு? நீங்க பூமிக்கு உப்பா மாறுங்க, நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா மாறுங்க. நீங்க தேவ பிள்ளைகளே, இது தேவன் சீஷர்களுக்கு கொடுத்த கட்டளை மாத்திரமல்ல, சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு பொறுப்பு. இந்த பொறுப்பை சீஷர்கள் நிறைவேற்ற வேண்டும். தேவன் இந்த உலகத்துல நம்மை நம்பிதான் செயல்படுகிறார். அதனால்தான் ஏசாயா தீர்க்கன் மூலமாக தேவன் சொன்னார், நீங்களே எனக்கு சாட்சிகளா இருக்கிறீர்கள். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், நீங்க தான் எனக்கு சாட்சி. பூலோகத்திலே ஆண்டவரை அறிந்து கொள்ளணும்னா ரட்சிக்கப்பட்ட நாம் தான் அதற்கு முக்கியமான தேவன் பயன்படுத்துகிற கருவிகள். ஆகவே இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நான் ஆண்டவருடைய சீஷன் இல்லையா? ஞானஸ்நானம் எடுக்கும்போது நீங்க என்னமா மாறி ஞானஸ்நானம் எடுத்தீங்க? சீஷனா மாறிதான் ஞானஸ்நானம் எடுத்தீங்க, அப்படிதானே? வாசிங்க மத்தேயு அதனுடைய 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை கவனிங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள்.
இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு பரம் ஏறும் பொழுது தம்முடைய அப்போஸ்தலருக்கு கடைசியாக கொடுத்த கட்டளை. நீங்க போய் என்ன செய்யுங்க, இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிங்க, சகல ஜாதிகளையும் என்ன செய்யுங்க, சீஷரா மாத்துங்க. சீஷரா மாத்தின பிறகுதான் உங்களுக்கு என்ன செய்யணும், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஞான ஸ்நானம் கொடுக்க வேண்டும். அப்போ சீஷனான பிறகுதான் நம்ம ஞான ஸ்நானமே பெறுறோம். அப்ப இன்றைக்கு பரிசுத்த பந்தியில கலந்து கொள்ற யாவரும் இயேசுவின் சீஷர்கள். அப்ப இயேசுவின் சீஷர்களாகிய நமக்கு தேவன் ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார், உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார். நம்மை தான் அவர் சொல்றார், நீங்கள் தான் பூமிக்கு உப்பு, நீங்க தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சம். ரெண்டுத்தையும் நல்லா கவனிங்க, உப்பு வெளிச்சம். இந்த உப்பு வெளிச்சம் நம்ம எங்க இருந்து பெற்றோம் நினைக்கிறீங்க? ஆண்டுகிட்ட இருந்து தான் பெற்றோம். நம்ம ஒரு காலத்துல இருள்ல வாழ்ந்தோம், இருளிலேயே நம்ம ஜீவித்தோம். பாவம் என்னும் இருள் நம்மை சூழ்ந்து கொண்டிருந்தது. ஆனா பாவம் இந்த இருள் சூழ்ந்து கொண்டிருந்த பொழுது எப்பொழுது மெய்யான ஒளியாகிய இயேசுவை அறிந்து கொண்டோமோ, மெய்யான ஒளியாகிய இயேசுவின் இடத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தோமோ, அந்த வாழ்க்கையை ஆண்டவராகிய கர்த்தர் பிரகாசிக்க பண்ணினார். ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை என்ன? யோவான் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை கவனிங்க. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொல்லவில்லை அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லிவிட்டு 9ஆம் வசனத்தை கவனிங்க. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அப்ப இயேசு கிறிஸ்து தான் அந்த மெய்யான ஒளி. இந்த ஒளி ஒரு மனிதன் மேல வீசிருச்சுன்னா அவன்கிட்ட இருக்கிற இருள் நீங்கிரும், அவன் ஒளியின் பிள்ளையாய் மாறிவிடுவான். இதைதான் அப்போஸ்தலனாகிய யோவான் மீண்டும் 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் எழுதும்போது சொல்வார், நாம் ஒளியின் பிள்ளைகளாய் இருக்கிறோம் இல்லையா? நீங்களும் நானும் யாருடைய பிள்ளைகள்? ஒளியின் பிள்ளைகள். அப்ப நமக்குள்ள என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. அந்த ஜீவன் ஒளியாய் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில தேவன் அந்த ஒளியை கொடுத்து வைத்திருக்கிறார். இந்த ஒளிய நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, அது அப்படியே மங்க விட்டுறவே கூடாது. அந்த ஒளி இன்னும் பிரகாசிக்கணும், பிரகாசிக்கணும், பிரகாசிக்கணும். அதுக்குதான் தேவன் தம்முடைய உபதேசங்களை கொடுத்திருக்கிறார். அதனாலதான் விளக்கை எதுல ஏத்தி விடணும்? விளக்கு தண்டின் மேல ஏத்தணும். விளக்கு தண்டு எதை குறிக்கிறது? அப்போஸ்தலனின் உபதேசத்தை குறிக்கிறது. அப்போஸ்தலனுடைய உபதேசத்தின் மேல இந்த விளக்கு தண்டு மேலதான் உங்க விளக்கு எரிந்து கொண்டே இருக்கணும், எரிந்து கொண்டே இருக்கணும். அதனால்தான் நீங்க சரியான தேவனுடைய பிள்ளைகளுடைய ஐக்கியத்துல காணப்பட வேண்டும். தேவ பிள்ளைகளின் ஐக்கியத்துல, தேவ சபையில நீங்க உண்மையாக வந்து தேவனை தொழுது கொள்ளும் பொழுது ஒன்று சொல்லட்டும், நீங்கள் தேவனுடைய அப்போஸ்தலர் அந்த உபதேசங்களை, அந்த அருமையான தேவனுடைய உபதேசங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அந்த உபதேசத்தின் மேல நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கட்ட ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கும், பிரகாசிக்கும். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருப்பீர்கள். ஒன்று. இரண்டாவது சொல்ற, நீங்க பூமிக்கு உப்பு. நம்ம வாழ்க்கையில ஒரு நாளுக்குள்ள என்ன இல்ல, ருசியே இல்ல. நம்ம அப்படிதான் வாழ்ந்தோம். நம்ம வாழ்க்கை மிக மோசமான ஒரு வாழ்க்கையா இருந்துச்சு. பாவத்தினால அக்கிரமத்தினால மரித்து இருந்தோம் அப்படின்னு யோசித்து பாருங்க. அக்கிரம செயல்கள் நம்ம வாழ்க்கையில இருந்த பொழுது நம்முடைய வாழ்க்கை ருசியா இருக்குமா? ருசியா இருக்காது. ஆனா இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தினால் நம்மை சுத்திகரித்து நாற்றம் எடுத்துக் கொண்டிருந்த இந்த சரீரத்தை பரிசுத்தமாக்கி தேவன் தம்முடைய சொந்த பிள்ளையா மாற்றி நம்மை அவருடைய பரிசுத்த ஜனமா மாற்றி விட்டார். இப்போ நமக்குள்ள என்ன வந்துருச்சு? உப்பு வந்துருச்சு. இப்ப நம்ம உப்பு நம்ம தேவன்கிட்ட இருந்து நம்ம பெற்றுட்டோம். இப்போ அந்த உப்பு நமக்குள்ள இருக்கு. இப்போ நீங்களும் நானும் என்ன செய்யணும்? உப்பையும் வச்சிருக்கீங்க, வெளிச்சத்தையும் உள்ளே வச்சிருக்கீங்க. நீங்க தான் உப்பு. ஆண்டவர் ரொம்ப சிம்பிளா சொல்றாரு, நீங்க தான் அந்த உப்பு. அப்ப உப்பு, வெளிச்சம், இதனுடைய தன்மைகள் என்ன? இது எப்படி தன்னுடைய காரியத்தை, தன்னுடைய உத்தரவாதத்தை நிறைவேற்றுகிறது, தன்னுடைய பொறுப்பை எவ்வளமாக நிறைவேற்றுகிறது என்பதை கவனித்தால் நாமும் அதே வண்ணமாய் அந்த பொறுப்புகளை நிறைவேற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
இந்த உப்பு, இந்த வெளிச்சம் இல்லையா? இந்த உப்பு கூட நீங்க சரியாக பயன்படுத்தலாம். பாருங்க, உப்பானது சாரமற்று போனால், உப்புல என்ன இருக்கணும்? சாரம் இருந்துட்டே இருக்கணும். சாரத்தை இழந்துருச்சு, போச்சு. எங்க தான் போட்டு தூக்கி போடணும்? குப்பையில தான் தூக்கி போடணும். அதே மாதிரி இந்த வெளிச்சம் விளக்கு தண்டின் மேல வைக்கலன்னு வச்சுக்கோங்க, எங்க வச்சிருவீங்க? அப்போஸ்தலர் உபதேசம் இல்லன்னு வச்சுக்கோங்க, எது மேல வைப்பீங்க? மரக்காலுக்குள்ள வச்சிருவீங்க. ஆ? அந்த விளக்க கொண்டு போய் கட்டில் கீழ வச்சிருவீங்க. இப்படி நீங்க அந்த விளக்க அணைச்சிருவீங்க. அதனால தான் விளக்கு தண்டின் மேல ஏற்றுங்கன்னு சொல்றாரு. அதனால நம்ம எப்பவுமே கவனிப்போம். ஒரு நாள் நம்முடைய கொடுக்கப்பட்ட விளக்க, வெளிச்சத்த நம்ம இருட்டாக்காதபடிக்கு கவனமா இருப்போம். மரக்கால், இந்த உலகத்தில் உள்ள நம்முடைய பிசினஸ்னால, மரக்கால் என்பது ஒரு பிசினஸ காட்டுது. வியாபாரம், தொழில். தொழில்னால என்ன செஞ்சிடக்கூடாது? நீங்க ஒரு நாளும் உங்க விளக்க அணைச்சிடக்கூடாது. தொழில் உங்க விளக்கு அணையறதுக்கு காரணமா மாறக்கூடாது. அதே போல பாத்திரத்துக்குள்ள வச்சு என்ன செஞ்சிடாதீங்க? மூடிடாதீங்க. பாத்திரம் எதை குறிக்குது? நல்ல சாப்பாடு. இந்த உலகத்துல சாப்பாடு, 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 உலக பொருட்களுக்காக, உலக ஆசைகளுக்காக என்ன செஞ்சிடாதீங்க? தேவன் கொடுத்திருக்கிற இந்த விலையேறப்பெற்ற வெளிச்சத்தை அணைச்சிடாதீங்க. கட்டில் கீழே வச்சிடாதீங்கன்னு சொல்றேன். கட்டில் எதை காட்டுக்குது? சுகபோகமான ஒரு வாழ்க்கை, ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்கு உங்களை அர்ப்பணிச்சிடாதீங்க. சுகபோகமான ஒரு வாழ்க்கை உயிரோட செத்ததுக்கு சமம். அப்போ இப்படி உங்க வாழ்க்கையில இதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வெளிச்சத்தை என்ன செஞ்சிடாதீங்க? அணைச்சிடாதீங்க. அது பிரகாசிக்க விடுங்க. அதனால விளக்கு தண்டின் மேல ஏத்துங்கன்னு சொல்றேன். உப்பையும் அதே வண்ணமாய்தான் சாரமற்று போவதற்கு அதை உபயோகிக்காமல் விட்டு விடாதீங்க, உபயோகிக்க வைங்க. அப்போ உப்பு பிரயோஜனமா இருக்கும். பாருங்க, உப்புன்னு சொன்னாலும் சரி, வெளிச்சம் சொன்னாலும் சரி, ரெண்டும் ஒரே தன்மையுடையது. எப்படி அதை நாம் பார்க்க போகிறோம்னா, முதல் காரியம் அது தன்னுடைய பொறுப்பை எவ்வாறாக நிறைவேற்றுகிறதுனா, முதல் காரியம் இந்த உப்பு தனக்காக அது செயல்படாது, மாறாக மற்றவர்களுக்காக செயல்படும். இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம், இயேசுவின் சீஷர்கள், நாம் எப்படி அழைக்கப்பட்டிருக்கோம் தெரியுமா? வாசிங்க, பிலிப்பியர் 2:4. அவன் அவன் தனக்கானவைகள் அல்ல, பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு சபைகள்ல இருக்கிற விசுவாசிகளுக்கு எழுதும்போது சொல்றாரு, நீங்க ஒரு விசுவாசியும் யாருக்காக ஜீவிக்க கூடாது? தனக்காக ஜீவிக்க கூடாது. அவன் பிறனுக்காக ஜீவிக்க வேண்டும். ஏன் தெரியுமா? நீங்க தான் உப்பு, நீங்க தான் வெளிச்சம். உப்பு மட்டும் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு செயல்பட ஆரம்பிச்சதுன்னா உங்க சாப்பாடுல ருசியே வராது. நான் ஏன் என்னுடைய சாரத்தை, அந்த 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 உப்பினுடைய தன்மையை கொடுத்துட்டு கரையிறதுக்கு ஏன் உப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அது என்ன செய்யாது? ருசியா கொடுக்கவே கூடாது. நல்லா யோசிச்சு பாருங்களேன். நீங்க உப்பு போடுறீங்க, நல்ல சாப்பாடு பண்ணிட்டீங்க, சாப்பாடுல உப்பை ஜஸ்ட் தூவி விடுங்களேன், சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கும். அது உள்ள கரையவே இல்லை, சாப்பாடோட கலக்கல. அதனால என்ன ஆகும்? ஒரு சைடுல உப்பா இருக்கும், ஒரு சைடுல உப்பு இல்லாம இருக்கும். அந்த உப்பு இல்லாத பண்டம் குப்பையில தான் போடும். ஆனா அதே இது சரியான ஒரு அளவுல அந்த உப்பு போய் அந்த சாப்பாடோட அந்த அந்த பொரியலோட சேருதுன்னா அது என்ன கொடுக்கும்? ருசி கொடுக்கும். அதனுடைய ருசியை தூக்கி கொடுத்துரும். எவ்வளவுதான் நல்ல சமையல் பண்ணாலும் உப்பு இல்லைன்னா வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரிதான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ உப்பு தன்னை குறித்தே சிந்திக்காது, அது மற்றவங்களை குறித்து சிந்திக்குது. ஒரு பொரியல் நல்லா வரணும், அதை சாப்பிடுறவங்களுக்கு சந்தோஷம் வரணும் அப்படின்னு நினைக்குது. கிறிஸ்தவர்களாகிய நாம் எப்படி இருக்கணும் கேட்டீங்கன்னா, மற்றவர்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறணும். நம்ம மற்றவர்களை சபிப்பதற்காகவோ மற்றவர்களை குறித்து நிந்திக்கிறதுக்காக நம்ம வரல, நம்ம மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். பேதுரு எப்படி சொல்லி கொடுத்தாரு கவனிங்க. 1 பேதுரு 3 அதனுடைய 8 கவனிங்க. மேலும் நீங்கள் எல்லாரும்
ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாய் இருந்து. இதுதான் உப்பினுடைய தன்மைகள், வெளிச்சத்தின் தன்மைகள். வெளிச்சம் உப்பு கிட்ட என்ன இருக்கு? அங்க இரக்கம் இருக்கு, சகோதர சிநேகம் இருக்கு, மன உருக்கம் இருக்கு. இப்படிதான் நீங்களும் நானும் வாழணும். இந்த தன்மையை நீங்க இழந்துடவே கூடாது. ஏன்னா கிறிஸ்து இப்பொழுது உங்களுக்கு ஜீவன், கிறிஸ்துவின் சுபாவம் உங்களுக்குள்ள இருக்கிறது. அந்த ஒளி இந்த காரியத்தை வெளிப்படுத்த வேண்டும். வெளிப்படுத்திட்ட பிறகு சொல்றாரு, இது செயல்படும் போது என்ன ஆகும்? தீமை வரும். தீமை வந்தா நீங்க என்ன செய்யணும்? தீமைக்கு தீமையையும். உதாசனம் வரும். நீங்க உங்களையே மற்றவர்களுக்காக, மற்றவர்கள் காரியத்துக்காக நீங்க யோசித்து செயல்படும் போது, உங்களுக்காகவே சிந்திக்காம இருக்கும்போது அநேக நேரங்கள்ல இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறும். உதாசீனம் வரும். ஆனால் உதாசீனத்துக்கு பதிலாக என்ன செஞ்சிடாதீங்க? உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து என்ன செய்யுங்க? ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதியுங்கள். நன்றாக கவனிங்க. இதுதான் தனக்காக வாழாத உப்பு, இதுதான் தனக்காகவே வாழாத வெளிச்சம். இன்றைக்கு நீங்களும் நானும் இதற்கென்றே அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதல் அந்த பொறுப்பை நிறைவேற்றணும்னா, நான் எனக்காக வாழக்கூடாது. நான் யாருக்காக வாழணும்? கிறிஸ்துவுக்காக, மற்றவர்களுக்காக நான் வாழணும். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜீவியத்தை சற்று கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஜீவியத்தை குறித்து பேசும்போது சொல்றார், 1 கொரிந்தியர் அதனுடைய 4ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்துல கவனிங்க. எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலர்களாகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கை ஆனோம். பாத்தீங்களா? இதுதான் தனக்காக வாழாத தேவ பிள்ளைகளுடைய சாட்சி. அவர் சொல்றாரு, எங்களை நாங்க தேவதூதர்களுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாக என்னவா மாறிட்டோம்? ஒரு வேடிக்கை பொருளாக மாறிட்டோம். நாங்கள் உலகத்துக்கும் அப்படிதான் வேடிக்கை பொருளா மாறிட்டோம். ஆனா அடுத்தது சொல்றாரு, நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர், நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள். நாங்கள் பலவீனர், நீங்கள் பலவான்கள். நீங்கள் கனவான்கள், நாங்கள் கனவீனர். இந்நேரம் வரைக்கும் பசியுள்ளவர்களும் தாகமுள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இடமில்லாதவர்களுமாய் இருக்கிறோம். எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசிர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம், தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம். உங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு நான் இவைகளை எழுதவில்லை, நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். கொரிந்து விசுவாசிகளை பார்த்து சொல்ற, இதை உங்களை வெட்கப்படுத்துக்கா சொல்ல, எங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு எவ்வளவு பிரயோஜனமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நாங்க பலவீனர் தான். எதுக்காக? உங்களை பலப்படுத்துவதற்காக நாங்க பலவீனரா மாறிட்டோம். நாங்க கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரன் தான். எதுக்கு பைத்தியமா மாறணும்? உங்களை புத்திசாலிகளா மாத்துவதற்காக. நாங்க கனவீனர்கள் தான். உங்களை கனவான்களா மாத்துவதற்காக நாங்க என்ன செய்யணும்? எங்களையே கனவீனர்களா மாத்திட்டோம். அப்போ பசியுள்ளவர்களாக, தாகம் உள்ளவர்களாக, அநேக உபத்திரவங்கள், பாடுகள் எல்லாம் சகித்தது எதுக்குன்னா, எப்படியாவது நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறணும், நீங்க தெய்வீக சுபாவத்துல வளரணும், நீங்க ஆண்டவருடைய அந்த மெய்யான ராஜ்யத்தின் பிள்ளைகளாக திகழ வேண்டும் என்று என்ற ஒரு நல்ல எண்ணத்தோட என்ன செஞ்சாரு பவுல்? தன்னையே ஒடுக்கி, தன்னையே தனக்காகவே வாழாம யாருக்காக வாழ்ந்தாரு? பிறருக்காக வாழ்ந்தார். அதனால்தான் இந்த சிந்தையை எங்கிருந்து அவர் கத்துக்கிட்டார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பவுல் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவில் தான் கத்துக்கிட்டேன். அதனால்தான் பிலிப்பியர் அதனுடைய 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, நீங்கள் உங்களுக்காக வாழாமல் பிறனுக்காக வாழுங்க சொல்லிட்டு சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அப்போ கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உங்களுக்குள்ள இருக்கும் என்றால், நீங்க உங்களுக்காக வாழ மாட்டீங்க, மாறாக நீங்க யாருக்காக வாழ்வீங்க? மற்றவர்களுக்காக வாழ்வீங்க.
உங்களை தான் தேவன் தம்முடைய ஸ்தானாபதியாக பயன்படுத்துகிறார். ஆண்டு சொல்ல, நீங்க தான் என்னுடைய அம்பாசிடர்ஸ், நீங்க தான் என்னுடைய ஸ்தானாபதிகள். இன்னைக்கு தேவ பிள்ளைகளை நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல வந்து தொழுது கொள்ள வருகிறோம். நம்ம இந்த விதமாக அர்ப்பணிக்க நம்ம ஆயத்தமா? ஆண்டு சொல்றார், நீங்க தான் பூமிக்கு உப்பு, நீங்க தான் உலகத்துக்கு வெளிச்சம். யோசிச்சு பாருங்க, வெளிச்சம் வந்து என் பிரகாசத்தை எனக்கே வச்சுப்பேன், நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படி சொன்னா யாருக்காவது ஒளிச்சு வருமா? வராது. ஒரு கேண்டில் எடுத்துக்கோங்க, அந்த கேண்டில் தனக்காக வாழுது இல்ல, இது மற்றவர்களுக்காக வாழுது. அப்பதான் வெளிச்சம் கொடுக்கும். இன்னைக்கு நீங்களும் நானும் இவனமாய் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது முதலாவது காரியம். நமக்காக வாழாமல் பிறனுக்காக வாழ வேண்டும். இரண்டாவது காரியம், இந்த வெளிச்சத்துக்கும் உப்புக்குள்ள ஒரு ஒரு சமமான தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, தன்னையே வெறுமையாக்குகிறது. எதுக்கு தெரியுமா? மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக. இன்னைக்கு நீங்களும் நானும் உப்பு, பூமிக்கு, உலகத்துக்கு வெளிச்சம். இன்னைக்கு நாம் நம்மையே வெறுமையாக்கவும், நம்மையே நம்முடைய ஜீவனையே கொடுப்பதற்கும் நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவன் தன் ஜீவனை வெறுக்காவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். ஒருவன் ஜீவனை காப்பாற்றணும்னு நினைச்சா அவன் அதை இழந்து போவான். இன்னைக்கு நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையை வெறுமை ஆக்குவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். வெறுமை ஆக்குதல் அப்படின்னு சொன்னா, உப்பு பாருங்க என்ன செய்யும்? தன்னை கரைக்க ஒப்பு கொடுக்கும். கரையும். உப்பினுடைய அந்த நீங்க பாக்குற அந்த உப்பு ஒயிட்டா இருக்கும். அந்த உப்பு கரையும் பொழுது அது இல்லாமையே போயிடும். கரைஞ்சி ஒண்ணுமே இல்லாம போயிடும். அதே போல ஒரு விளக்க தண்டுல ஏத்துறீங்க, அது எரிஞ்சிட்டே இருக்கு. அப்படியே அது தன்னையே என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமா வெறுமையாக்கிட்டே வரும். கடைசியில அழிந்துரும். ஆனா அது மற்றவருடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை பிரகாசிக்கும், மற்றவருடைய வாழ்க்கையில ருசியை கொண்டு வரும். ஆகவேதான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். எதுக்காக தெரியுமா? நம்மையே வெறுமையாக்குவதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த அந்த சிந்தை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்கணும். பாருங்க, அவருக்குள்ள இருந்த சிந்தையை கொஞ்சம் கவனிங்க. அதே பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் நமக்காக, நம்மை வந்து அவருடைய பிள்ளையா மாற்றுவதற்காக, நம்முடைய வாழ்க்கையில ருசியை கொண்டு வருவதற்காக இயேசு கிறிஸ்து செய்த காரியத்தை கவனிங்க. பிலிப்பியர் அதனுடைய 2ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறேன், கவனிங்க. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட நல்ல ஒரு வார்த்தை என்னன்னா, அவர் சாதாரண ஒரு மனிதன் அல்ல, அவர் பிரம்மாண்டத்தை படைத்த சிருஷ்டிகர்த்தா. கொலோசியர்ல எழுதும்போது பவுல் சொல்வார், அவரை கொண்டும் அவராலேயும் எல்லாம் உருவாக்கப்பட்டது, அவரை அன்றி ஒன்றும் உருவாகவில்லை அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தேவனுடைய ரூபம் தான். அந்த தேவனுடைய ரூபத்தை கூட நமக்காக இழந்துட்டார். இந்த பூலோகத்துல வரணுமே, மனிதனுடைய மீட்புக்காக நான் மனுஷனா மாறணுமே என்று சொல்லி தன்னையே ஃபர்ஸ்ட் வெறுமையாக்கிட்டார். என்ன செஞ்சிட்டாரு? வெறுமையாக்கிட்டார். பாருங்க, அவர் தன்னையே வெறுமையாக்கி அதுக்கப்புறம் என்ன எடுத்தாரு? அடிமையும் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானாரு. இப்ப வெறுமையாக்கின பிறகு அடுத்த லெவல்ல போறாரு பாருங்க. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அப்ப சிலுவையின் மரண பரியந்தம் வரைக்கும் தன்னை தாழ்த்திட்டார். வெறுமையாக்குதல் எங்கே கொண்டு செல்லுதுன்னா, மரணம் வரைக்கும் கொண்டு செல்லுது. அந்த மரணம் வரைக்கும் கூட இயேசு தம்மை தாமே தாழ்த்தினார்.
இன்னைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கு? இந்த சிந்தை நமக்குள்ள இருக்கா? இந்த சிந்தை நம்முடைய வாழ்க்கையில, அதுதான் அப்போஸ்தலன் பவுல் சொன்னாரு, இப்படி சொல்லி சுட்டி காட்டிட்டு சொன்னாரு, இந்த சிந்தை உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும், இருக்க வேண்டும். ஒரு வசனத்தை இயேசு தாமே சொன்ன காரியத்தை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். மத்தேயு அதனுடைய 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை கவனிங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவர் முதல்ல அழைப்பு கொடுக்கும் பொழுதே என்ன அழைப்பு கொடுத்து கூப்பிடுறாரு? கண்டிஷன் என்ன வைக்கிறாரு? தன்னைத்தான் வெறுத்தாதான், வெறுத்துட்டு என்ன பின்பற்று, அப்பதான் நீ எனக்கு சீஷன். அது எங்க கொண்டு வர, எங்க வரைக்கும் கொண்டு போகுது? அவர்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு? தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். பாருங்க, இயேசுவுக்காக நான் என் ஜீவனையும் இழக்க ஆயத்தமா இருக்கேன் அப்படின்னு சொன்னா, நீங்க மீண்டும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வீர்கள். நீங்க தேவனுடைய ஜீவனுக்குள்ள பாத்திரமா மாறிடுவீங்க. இதைதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்மை வெறுமையாக்க ஆயத்தமா இருக்கோமா? இயேசு கிறிஸ்து தம்மை எப்படி வெறுமையாக்கினார் பாத்தீங்கன்னா, அவருக்கு பாடுகள் இருக்குன்னு தெரியும். அந்த பாடுகள் இருக்குன்னு தெரிஞ்சதுனால இப்ப எருசலேமுக்கு பக்கத்துல வந்துட்டார். அந்த டைம்ல என்ன செய்யறாரு கவனிங்க. இதே மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை கவனிங்க. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். சோ ஃபர்ஸ்டே தேவன் தன்னை ஆயத்தப்படுத்திட்டு வரார். சீஷர்களை பார்த்து சொன்னார், இன்னும் எருசலேமுக்கு போறோம், அங்கே எனக்கு என்ன இருக்கு? பாடுகள் இருக்கு. அங்கே நான் பல பாடுகள் பண்ணணும், என்னை சிலுவையில கொல்ல போகிறார்கள், அதுக்கப்புறம் நான் 3ஆம் நாள் என்ன செய்ய போறேன்? எழுந்திருக்க போகிறேன் என்று சொல்லி சீஷர்களுக்கு இதை சொல்லி கொடுத்துட்டே வராரு. இப்படி சொல்லி கொடுக்கும்போது ஒரு விஷயம் பேதுரு என்ன செஞ்சிட்டாரு கவனிங்க. பேதுரு இயேசுவை தனியா அழைத்து கொண்டு போயிட்டு என்ன சொல்றாரு? ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை என்ன செஞ்சிட்டாரு? கடிந்து கொள்ள தொடங்கினார். இப்படிதான் வசனம் சொல்லுது. இதை கேட்ட உடனே இயேசு ரொம்ப சந்தோஷப்பட்டாரா? இல்ல. உடனே பேதுருவை பார்த்து என்ன சொன்னார் கவனிங்க. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். அப்ப எது தடையா இருக்கு? ஆண்டவருடைய இந்த இந்த கட்டளையை நிறைவேற்றுக்கு தடையா இருக்குன்னா நம்ம சிந்தைகள், நம்முடைய மனுஷ சிந்தைகள் தடையா இருக்குது. அதான் சொல்றாரு பேதுருவே, நீ யோசித்தது எப்படின்னா, தேவனுக்கு ஏற்றது நீ சிந்திக்கல, நீ எதை சிந்திச்சிட்டு இருக்க? மனுஷனுக்கு ஏற்றதாய் சிந்திக்கிறாய். இன்னைக்கு கூட நம்ம மனுஷனுக்கு ஏற்றதாய் சிந்திக்க ஆரம்பிச்சா நம்ம ஜீவனை கொடுப்போம்னு நினைக்கிறீங்க? நோ நோ நோ. ஜீவனை வெறுக்க நம்ம ஆரம்பிக்க மாட்டோம். நம்ம நமக்காக தான் வாழ்வோம். ஆனா தேவனுக்கு ஏற்ற சிந்தை என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்காக வாழாமல் நம்மையே வெறுமையாக்குவதற்கு ஒப்பு கொடுக்க உதவி செய்யும். வெறுமையாக்குறது மாத்திரமல்ல, நம்ம ஜீவனை கூட இழக்கிறதுக்கு ஆயத்தமாய் இருப்போம். பேதுரு இங்க சொல்லிட்டாரு. அந்த நாட்கள மனிதனுக்கு ஏற்ற மாதிரி யோசிச்சிட்டாரு. ஆண்டவரால் கடிந்து கொள்ளப்பட்டார், மாறினார். மாறின பிறகு நீங்க கவனிங்க, அவருடைய வாழ்க்கையில இந்த சத்தியத்தை கடைபிடிப்பதற்கு கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. இயேசு இப்ப பிடிக்கப்பட போகிறார். பிடிப்படுற நேரத்துல பேதுரு என்ன செஞ்சிட்டாரு? அவரை குறித்து அவர் அங்க வந்து பேதுரு பேதுரு சொல்றாங்க, நீயும் இயேசுவின் சீஷன் அல்லவா? அவன் மறுதலிச்சிட்டான். ஐயோ, எனக்கு தெரியவே தெரியாது, அந்த நபரே யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டான். ஏன் பயம்? என்ன பயம்? ஐயோ, என் ஜீவன் போயிருமோ? நம்ம எல்லாருக்கும் உள்ள பிரச்சனை தான் இது. பேதுருக்கு மட்டும் உள்ள பிரச்சனை இல்ல. இன்றைக்கு நம்ம பிரசங்கம் பண்ணலாம், போதிக்கலாம், இயேசு இப்படி சொல்லியிருக்காரு சொல்லலாம். ஆனா நம்ம ஜீவியத்துல வரும்போது அங்கதான் நமக்கு டெஸ்ட் இருக்கு, விசுவாச பரீட்சை இருக்கு. அந்த நேரத்துல நமக்கு கட்டாயம் பயம் வரும், எல்லாருக்கும் பயம் வரும்.
ஆனாலும் நம்ம ஒவ்வொரு நாள் ஆண்டுட்டு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, உம்மை போல என்ன மாற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய சிந்தையை நான் தரித்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. பேதுரு அந்த நாட்கள்ல பயந்தார், மறுதலிச்சிட்டார். ஆனா பிற்பாடு மனம் கசந்து அழுதார், தேவன்கிட்ட மன்னிப்பை பெற்றுக்கொண்டார். பெற்றுக்கொண்ட பிறகு நல்லா கவனிங்க, அவருக்கு அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனை வந்துச்சு. அவரை பிடிக்க போறாங்க, ஓடிட்டார், ஒரு வாட்டி திருப்பி ஓடிட்டார். சரித்திரம் அப்படிதான் சொல்லுது. ஆனா மீண்டும் அடுத்த முறை அவரை பண்ணும்போது தன்னை ஒப்பு கொடுத்துட்டார். எதுக்கு சொல்றேன்னா, பயம் வரும், வராமலாம் இருக்காது. ஆனால் நாம் தேவ சமூகத்துல அர்ப்பணித்து ஒவ்வொரு நாளும் இதற்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே, உம்முடைய சிந்தை எனக்கு தாங்க. எனக்காக நான் வாழ மாட்டேன். எனக்கு விரோதமா என்னதான் நிந்தைகள் வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும், ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்காக, உம்முடைய வார்த்தைக்காக நான் எல்லாவற்றையும் சகித்துக் கொள்வேன். நான் என்னையே வெறுமையாக்குகிறேன் ஆண்டவரே. என்னை வெறுமையாக்குறது மட்டுமல்ல, என் ஜீவனை கூட நான் பெரிதாக எண்ண மாட்டேன். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை சற்று கவனித்து பாருங்க. அவர் தன்னை வெறுமையாக்கினது மாத்திரமல்ல, அவர் தன்னுடைய வாழ்க்கையை தேவனுடைய பலிபீடத்துல வச்சிட்டார். ஆண்டவரே, இனி நான் உமக்காக தான் வாழ்வேன். ஆகவேதான் தைரியமா சொன்னார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொன்னார். பவுலுடைய வாழ்க்கையில பாடுகள் வராம இல்ல, உபத்திரவங்கள் வராம இல்ல. கிறிஸ்துவத்துல உபத்திரம் ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கிற ஒன்று. அதனாலதான் பிலிப்பியருக்கு எழுதும்போது சொன்னாரு, பிலிப்பியர் 1:29, ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதுக்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. அப்போ நம்ம நல்ல சுகபோகமா வாழ்ந்துரும் நினைச்சிடக்கூடாது. நமக்கு பாடுபடவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதற்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இன்னும் ஒரு காரியத்தை சொல்றாரு, தெசலோனிக்கேயருக்கு எழுதும்போது சொல்றாரு, 1 தெசலோனிக்கேயர் 3:3, இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். பாருங்க, இப்படிப்பட்ட பாடுகள் இயேசுவின் நிமித்தமாக, தேவ ராஜ்யத்தின் நிமித்தமாக நமக்கு பாடுகள் வரும்போது, உபத்திரம் வரும்போது ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, தேவன் உங்களை இதற்கென்று நியமித்திருக்கிறார். பாடுகள் வழியே, உபத்திரவத்தின் வழியே பரலோக ராஜ்யம் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து நமக்கு இதே மத்தேயு 5:அதிகாரத்தை சொல்லும்போது என்ன அழகான ஒரு வார்த்தையை சொன்னார், கவனிங்க. ஏன்னா உப்பா இருக்கும் இல்லையா, வெளிச்சமா இருக்கும் இல்லையா, அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் சில காரியத்தை சொன்னார். என்ன சொன்னாரு? 10ஆம் வசனத்தை கவனிங்க. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் என்னவாருங்க? பாக்கியவான்களா இருப்பீர்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்க, பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். உங்களுக்கு முன் இருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. ஆண்டவர் சொன்னாரா? இல்ல, முன்னாடி உள்ள தீர்க்கதரிசிகளும் துன்பம் வந்துச்சு, உங்களுக்கு மட்டும் வராது. என்ன நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு என்ன வராது? துன்பம் வராது சொன்னாரா? பரலோகத்தின் தேவன் நமக்கு சொல்றாரு, என் நாமத்தின் உனக்கு உபத்திரம் வரும், பாடுகள் வரும். முன்னாடி உள்ள தீர்க்கதரிசிகள் அப்படிதான் வந்துச்சு, இப்ப எனக்கும் அதான் வருது, உனக்கும் அதான் வரும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லி கொடுத்தாரு தெரியுமா? தைரியமாயிரு, நான் உன் கூட தான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், சந்தோஷப்பட்டு களி கூறு. இந்த உபத்திரவங்களுக்காக தேவனுக்கு என்ன செய்யணும்? சந்தோஷப்பட்டு களி கூற பழகணும். அப்ப உப்பு என்ன தெரியுமா செய்யும்? சந்தோஷமா கரையிறதுக்கு ஒப்பு கொடுக்கும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நான் கரைஞ்சிட்டேன். வெளிச்சம் என்ன செய்யும்? நான் கரையிறதுக்கு ஒப்பு கொடு, ஸ்தோத்திரம் 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 சொல்லும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்கள், உபத்திரவங்கள், வசனத்தின் நிமித்தமாக பாடுகள் வரும்போது சந்தோஷமா களி கூறுங்க, தேவனை துதிச்சுட்டே இருங்க. ஆண்டவரே, இந்த காரியத்துக்கு என்னை தெரிந்து கொண்டீரே, என்னை நியமித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னாரு, நீங்க உபத்திரப்பட்டா நல்லது, பரலோக ராஜ்யம் உங்களுடையது, நீங்க என்னுடைய பிள்ளைகளாக இருப்பீங்க, பரலோக ராஜ்யம் உங்களுடையது. பரலோக ராஜ்யம் இல்லாத வேற என்ன நமக்கு தேவை? பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக போறோம். அதனுடைய இயேசுவோடு சேர்ந்து உடன் சுதந்திரவாளியா மாறணும். இது பெரிய பாக்கியம். சோ 2வது இருக்கு, கவனிங்க. ஒரு உப்பு, ஒரு வெளிச்சம் தன்னையே வெறுமை ஆக்குகிறது. வெறுமை ஆக்குறது மட்டுமில்ல, தன்னையே அழிக்க ஒப்பு கொடுக்கிறது. யாருக்காக? மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்திற்காக. இன்னைக்கு நீங்களும் நானும்
மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்துக்காக இப்படி செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், நியமிக்கப்பட்டிருக்கிறோம். மறந்து விடவே மறந்து விடாதீங்க. ஆகவேதான் நம்மை நாமே நம்ம அர்ப்பணிக்க நாம் பழகி கொள்ள வேண்டும். ஒரு வசனத்தை எனக்கு இன்னொன்னு வாசிங்க. கலாத்தியர் அதனுடைய 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். அடுத்த வசனத்தை கவனிப்போம். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபம் மூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். இப்படிதான் நாம் அழைக்கப்பட்டோம். அப்போ கிறிஸ்துவினுடையவர்கள் என்ன செய்யறாங்க? தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசைச்சைகளை என்ன செஞ்சிட்டாங்க? சிலுவையில அறைஞ்சிட்டாங்க. ஒருவேளை உங்களுடைய ஆசைகள் நியாயமான ஆசைகளை கூட இருக்கலாம். ஆனா அதை கூட என்ன செஞ்சிருங்க? சிலுவையில அறைந்திருங்க. எதுக்காக? மற்றவர்கள் என் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், மற்றவருடைய வாழ்க்கையில ருசி வரணும், மற்றவருடைய வாழ்க்கையில வெளிச்சம் வீச வேண்டும். அதற்கென்று தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் என்னையே கரைய ஒப்பு கொடுக்கிறேன், என்னையே நான் அழிக்க ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்துல நம்மை வெறுமையாக்க வேண்டும், நம்மை அழிக்க ஒப்பு கொடுக்க வேண்டும். மூன்றாவது மிக முக்கியமான ஒரு தன்மை, அதை சொல்லுகிறேன். இந்த வெளிச்சம், இந்த உப்பு தன்னுடைய பொறுப்பை எவ்வாறாக நிறைவேற்றுகிறதுனா, இது என்ன செய்யாதுன்னு கேட்டீங்கன்னா, தான் எந்த விதமான சூழ்நிலையை அது எதிர்நோக்கி கொண்டிருக்கிறதோ அந்த சூழ்நிலையை பார்க்கவே பார்க்காது. மாறாக எந்த நோக்கத்துக்காக தேவன் அவரை அழைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக கண்ணும் கருத்துமா இருக்கும். நல்லா கவனிங்க. எஜமான் என்னை எதற்கென்று தெரிந்து கொண்டாரோ அந்த தேவ சித்தத்தை நான் நிறைவேற்றிய ஆகணும். அப்போ உப்புக்கும் வெளிச்சத்துக்கும் ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்துட்டார். உப்பே, நீ உனக்காக வாழக்கூடாது, நீ உன்னையே வெறுமையாக்கணும், நீ உன்னையே அழிக்க ஒப்பு கொடுக்கணும், உன் ஜீவனை நீ காப்பாற்றிக் கொள்வதற்கு பிரயாசப்படாதே. அடுத்து சொன்னாரு, நான் எதுக்காக திரும்ப உன்னை தெரிந்து கொண்டேன்? மற்றவர்களுக்கு நீ ருசியா மாறணும். அதனால நீ போகிற அந்த சூழ்நிலையை பார்க்காத, எதை பாரு, நான் உனக்கு நியமித்திருக்கிற அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு பிரயாசப்படு. வெளிச்சத்தையும் அப்படிதான் சொல்றாரு. வெளிச்சமே, விளக்கு தண்ணி மேல ஏற்றப்பட்டிருக்கிறாய், நீ உனக்காக வாழாத, உன்னையே கரையை ஒப்பு கொடுத்துரு, உன்னையே உன் ஜீவனை நீ காப்பாற்ற பிரயாசப்படாத, மாறாக உன்னை எந்த நோக்கத்துக்காக நான் தெரிந்து கொண்டனோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நீ பிரயாசப்படு. ஒருவேளை நம்முடைய சூழ்நிலைகளை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா, பாடுகள் வேலையில அந்த சூழ்நிலைகள் நம்மை சோர்வுக்குள்ளாக்கிறோம், நம்மை கீழே தள்ளிரும். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில எத்தனையோ உபத்திரவங்கள், எத்தனையோ போராட்டங்கள். அவரை சாட்டையினால் அடிச்சாங்க, கப்பல்ல ஏற்பட்ட சேதம், சொந்த ஜனங்களால் ஏற்பட்ட சேதம், பசி, பட்டினி, இதெல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் சகிச்சாரு. யாருக்காக? இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக, ஒரே ஒரு நோக்கத்துக்காக. சுவிசேஷம் அறிவிப்பதே என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறதுன்னு சொன்னாரு. சுவிசேஷத்தை நான் அறிவிக்கிறேன்னா எனக்கு ஐயோ என்று சொன்னார். அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னையே எப்படி ஒப்பு கொடுத்துட்டு சொல்றாரு, ஏன் தெரியுமா நான் இவ்வளவு ஓடுறேன், சூழ்நிலையை நான் பார்க்கவே இல்லை. அதே பிலிப்பியருக்கு தான் எழுதுறாரு. பாருங்க, பிலிப்பியருக்கு எழுதும்போது நிறைய விஷயத்தை கத்துக் கொடுக்கிறாரு. என்ன அழகா எழுதுறாரு கவனிங்க. பிலிப்பியர் அதனுடைய 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். பாருங்க, பின்னானவைகள் எல்லாம் மறந்துட்டேன். எனக்கு ஏற்பட்ட நிந்தைகள், எனக்கு ஏற்பட்ட அவமானங்கள், எனக்கு ஏற்பட்ட சேதங்கள், இதெல்லாம் நான் என்றதே இல்லை. அதெல்லாம் தள்ளிட்டு இப்ப எதை பார்த்துட்டு இருக்கேன்? முன்னோக்கி பார்க்கிறேன். எனக்காக ஆண்டவர் நியமித்திருக்க அந்த லக்கை நோக்கி தொடர்ந்து கொண்டே இருக்கிறேன். அந்த லக்கை நான் எப்படியாவது அடைந்துடணும். அதான் என்னுடைய அல்டிமேட் அந்த நோக்கம். அதான்
அந்த லக்கை நானு அடைந்துடணும். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு ஜீவிக்கும் பொழுது ஏற்படுகிற பிரச்சனைகள் நேரத்துல சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. சூழ்நிலைக்கு மேலாக நீங்க தேவ சித்தத்தை மாத்திரம் பார்த்து கொண்டு உங்க ஓட்டத்தை வெற்றியுடன் ஓட பிரயாசம் எடுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அவர் மனிதனாக அவர் வந்த பொழுது, ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது கூட பாருங்க, இயேசு கிறிஸ்து எவ்வளோ பெரிய ஒரு தேவன், மகாதேவன் அவர், ராஜாதி ராஜா அவர். அப்படிப்பட்ட இயேசு நமக்காக ஒரு அடிமையின் ரூபம் எடுத்துட்டு என்ன செஞ்சிட்டாரு? தன்னையே வெறுமையாக்க ஒப்பு கொடுத்துட்டாரு. தனக்காக அவர் வாழவே இல்லை. இயேசு கிறிஸ்து 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சாரு. அந்த ஊழியம் செஞ்ச நேரத்துல கவனிங்க, சாப்பாடு கூட அவருக்கு என்ன செய்யல? நேரம் இல்ல, நேரம் இல்ல. அதனால்தான் சீஷர்கள் சிறு பிள்ளைகளை அவரிடத்துல ஆசீர்வதிக்க கொண்டு வரும்போது தடுத்தாங்களாம். ஏன்னா இயேசுவுக்கு ஓய்வுக்கு கூட என்ன இல்ல? நேரம் இல்ல. கானானிய ஸ்திரீ உடைய மகள் விடுவிக்கப்பட்டாலே அந்த நேரத்துல கூட நீங்க வேத வசனத்தை வாசித்து பாருங்க, அவருக்கு இடம் இல்லையா, அவர் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கூட நேரம் இல்ல. அப்ப இயேசு தனக்காக வாழவே இல்லவே இல்லை. அவருக்கு எது போஜனமா இருந்துச்சு? பிதாவின் சித்தம் செய்வதே போஜனமா இருந்துச்சு. இந்த வெறுமையாக்குகிற நேரம் நீங்க சூழ்நிலையை மட்டும் பார்த்துட்டீங்கன்னா கீழே விழுந்துருவீங்க. சூழ்நிலையை பார்க்காதீங்க. ஐயோ மிகவும் வேதனையா இருக்கிறதே நினைக்காதீங்க. உங்களை குறித்த தேவ நோக்கம் என்ன, அதை மட்டும் கண்ணோக்கி பார்த்து முன்னேறி செல்லுங்க. பாருங்க, இயேசு ஒரு விசை சமாரியா ஸ்திரீயிடம் சுவிசேஷத்தை அறிவித்து அந்த சமாரிய ஸ்திரீக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அந்த சமாரிய ஸ்திரீ இயேசுவை ஏற்றுக்கொண்டாள், மேசியாவாக அவர் கண்டுகொண்டார். அப்போ சீஷர்கள் சாப்பாடு போஜனத்திற்காக போய் வாங்குறதுக்கு போயிருக்காங்க. போயிட்டு அவங்க வாராங்க. இப்ப இயேசு அங்க இருக்கிறாரு. இயேசுட்டு சொல்றாங்க, போஜனம் ரெடியா இருக்கு, சாப்பாடு ரெடியா இருக்குன்னு சொன்னோன்னே ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? கவனிங்க, மத்தேயு யோவான் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை. இப்படி நடக்கையில் சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். அப்பொழுது சீஷர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பனோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. சீஷர்கள் கேட்ட கேள்வி என்ன? போஜனம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஆண்டவர் சொன்னாரு, எனக்கு வேற நீங்க அறியாத போஜனம் இருக்குன்னு சொல்லிட்டாரு. உடனே அவங்களுக்கு டவுட், வேற யாராவது வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்களோ? அதான் இயேசு சொன்னார், வேற போஜனம் இல்லப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி போஜனம் இல்ல. என் பிதாவின் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம், பிதாவின் சித்தம் தான். ஒரு சமாரிய ஸ்திரீ ரட்சிக்கப்படுவாள் என்று சொல்லி ஆண்டவர் அதுக்கென்று நேரத்தை ஒதுக்கி தன்னையே வெறுமையாக்கினார். அதை தான் அவர் போஜனம் என்று சொல்லுகிறார். அவர் அந்த பசியின் நேரத்துல கூட ஊந்தி தள்ளினது எது தெரியுமா? பிதாவின் சித்தம், பிதாவின் சித்தம். இதை அப்படியே நீங்க கடைபிடிச்சிட்டு வாங்க. இயேசுடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பாருங்க. இப்ப கல்வாரி சிலுவையில மரிக்கிற நேரம் வந்துச்சு. கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இயேசு என்ன ஜெபிக்கிறார்? பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆயினும் ஆயினும் என் சித்தம் அல்ல உம் சித்தமே நிறைவேறட்டும். பாருங்க, அங்க கூட தன்னுடைய வேதனையை சொல்லிட்டாரு. ஏன்னா அந்த பாத்திரம் எவ்வளோ கொடுமையான பாத்திரம், எவ்வளவு துயரத்தை தரப்போகிற பாத்திரம் எனக்கு தெரியும். ஏன்னா சிலுவையில மரிக்கிற அந்த சம்பவம் அவர் கண் முன்னாடி இருக்கு. எப்படி மரிக்க போகிறேன்? ராஜாதி ராஜா, தேவாதி தேவன் அங்கே எல்லாராலும் பரிகசிக்கப்பட போகிறார், எல்லாராலும் நிர்வாணப்படுத்தப்பட போகிறார். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர் முன்னாடி கண் கூட தெரியுது. ஆனா கூட ஆண்டவர் சொல்ற, ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். அவருடைய கைகள்ல ஆணியால் குத்த போறாங்க, அவருடைய கால்களை ஆணியால குத்த போறாங்க, அப்படியே விழாவில ஈட்டியால் குத்த போறாங்க. இதெல்லாம் அப்படியே தெரியுது ஆண்டவர். இதெல்லாம் நடக்க போறது அவருக்கு முன்கூட்டியே தெரியும்.
அந்த வேதனையை நினைச்சு நினைச்சு இந்த வேதனையை நான் எப்படி சகிக்க போறேன் என்று ஆண்டவர் தண்ணியே அதுல அமிழ்த்தி விடல. மாறாக சொன்னாரு, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் செய்யும், ஆயினும் ஏன் சித்தம். அப்படியா அவருடைய வாழ்க்கையில அவர் நமக்கு ரட்சிப்பை கொண்டு வர்றதுக்கு இதுதான் முக்கியமான காரணம். அவர் சூழ்நிலையை பார்க்கவே இல்லை, மாறாக பிதாவின் சித்தத்துக்கு முற்றிலுமாய் தன்னை ஒப்பு கொடுத்தார். அதனால்தான் அந்த சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததுனால்தான் இயேசு வெற்றிகரமாக பிதா கொடுத்த அந்த வேலையை முடிச்சிட்டார். கல்வாரி சிலுவையில் இப்ப அறையப்பட்டார். மரிக்கிறதுக்கு முன்பாக சொல்றாரு, பிதாவே எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தன் ஆவியை விட்டார். நல்ல கவனிங்க, ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை நமக்கு இயேசு அதுக்கு நல்ல உதாரணமா இருக்கிறார். இன்னைக்கு இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், பிதாவின் சித்தத்தை செய்வதே உன்னுடைய நோக்கமா இருக்கட்டும். இப்போ இன்றைக்கு நாம் தேவனுடைய சமூகத்துல நம்மை நாம அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நான் உன்னுடைய சித்தத்தை செய்ய நான் என்னையே அர்ப்பணிக்கிறேன். இந்த 3 காரியங்களை நீங்க நல்லா கவனிக்கணும். உப்பும் வெளிச்சமும், இந்த 2த்திலையும் காணப்பட்ட நல்ல ஒரு சமமான ஒரே சேம் அந்த அட்ரிபியூட்ஸ், அந்த தன்மைகள் என்னன்னா, முதல்ல சொன்னேன், உப்பும் வெளிச்சமும் தனக்காக ஒரு நாளும் வாழவே வாழாது, மற்றவர்களுக்காக வாழ. அதே போலதான் நாமும் நமக்காக அல்ல, பிறனுக்காக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2வது சொன்னேன், இந்த உப்பும் இந்த வெளிச்சமும் தண்ணியை வெறுமையாக்கும். வெறுமையாக்குதல் எதுவரைக்கும் சொல்லணும்னா, தன் ஜீவனை கூட அழிப்பதற்கு அது ஆயத்தமாயிரும். அப்படி இருக்கிறதுனால்தான் அது மற்றவர்களுடைய வாழ்க்கையில ருசியையும் வெளிச்சத்தையும் கொண்டு வருகிறது. இன்னைக்கு தேவ பிள்ளைகளை நாமும் இந்தனமாய் நம்மையே வெறுமையாக்கி ஆண்டவருடைய வார்த்தை நிமித்தம் நம்மையே அர்ப்பணித்து நம்முடைய ஜீவனை கூட ஒரு பொருட்டாய் எண்ணாமல் அதை கூட நம்ம இழக்க ஆயத்தமா இருப்போம் என்றால், நம் மற்றவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வர்ற பிள்ளைகளாக, ருசியை கொண்டு வர்ற பிள்ளைகளாக மாறுவோம். 3வது, நம்ம சூழ்நிலைகளை ஒரு நாளும் பார்த்துடக்கூடாது. நம்ம எந்த சூழ்நிலையில வழியா நம்ம செல்றோம், எவ்வளவு பாடுகள், எவ்வளவு உபத்திரவங்கள், அதை ஒரு நாளும் பார்க்காதபடிக்கு நம்ம எதை மாத்திரம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வைப்போம், பிதாவின் சித்தம், தேவ சித்தம் மாத்திரமே நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கட்டும். என்னை குறித்து தேவ சித்தம் என்ன, அந்த தேவ சித்தத்தை நான் நிறைவேற்ற என்னையே அர்ப்பணிக்கிறேன். அன்று என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் என்று சொல்லி தன்னையே எப்படி இயேசு அர்ப்பணித்தாரோ அதேவனமாய் நாமும் அர்ப்பணிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக.